மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் எலக்ட்ரிக் ஆட்டோக்களின் ஓட்டுநர்களுக்கு பெர்மிட் வழங்க சேலம் மாவட்ட நிர்வாகம் மறுப்பு தெரிவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில், அதாவது பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்து அதே நேரத்தில் இயற்கை எரிவாயு மற்றும் என்பிஜி சிலிண்டர் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகப்படுத்தி அதனை இயக்க ஊக்குவித்து வருகிறது. இதற்காக மானியம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. இதில் தமிழகத்தில் குறிப்பாக சேலத்தில் மத்திய அரசின் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ஆட்டோ டிரைவர்கள் தங்களின் வாகனங்களுக்கு எல்பிஜி சிலிண்டரோ எலக்ட்ரிக் ஆட்டோக்களோ ஓட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணம் என்ன கேட்டால், அத்தகைய ஆட்டோக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சரி, போக்குவரத்து சரி அனுமதி வழங்குவதில்லை, அதாவது பெர்மிட் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ டிரைவர் செந்தில் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார் சொல்லுங்க சார், என்ன சார் பிரச்சனை? இப்போ கவர்மெண்ட் விடுற பர்மிட் வெறும் 300 ரூபாய் தான் எங்களுக்கு. ஆனால் இந்த 300 ரூபாய்க்கு பதிலாக இந்த அரசும் கம்பெனிகளும் சம்பாதிக்கிறதுக்காக பர்மிட்டை நிறுத்தி வச்சுட்டு இந்த சுற்றுச்சூழலுக்காக கேஸ் வண்டி மாற்றுறதுல எங்களுக்கு 2 பயன் இருக்குது. சுற்றுச்சூழலையும் காப்பாற்ற முடியும், இன்னொன்று கேஸ் வண்டியில் எங்களுக்கு அதிக மைலேஜும் கிடைக்குது. அதை விரும்பி நாங்கள் ஆட்டோ மாற்றணும்னு ஆசைப்படுறப்ப அந்த ஆட்டோ பர்மிட் கம்பெனிக்காரங்க மட்டும்தான் போட முடியுது. அது கம்பெனிக்காரங்க போட்டால் கோர்ட்டில் மட்டும் வக்கீலுக்கு ஃபீஸாக 25,000 ரூபா கேட்குறாங்க. அது இல்லாமல் புக்கு வேலை செய்கிறதுக்கு 10,000 ரூபாய் இப்படி கேட்டு 35,000 ரூபாய். அதே மாதிரி புது வண்டிக்கு நாங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் எங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடைக்குது. சாதாரணமாக ஒரு டிரைவரு ஒரு பழைய வண்டி கேஸ் வண்டி எடுத்தோ இதெல்லாம் போட முடியல. அதனால் டிரைவர்கள் மேலும் மேலும் கடன்காரனாகி மேலும் மேலும் பிரச்சனையாகிறதுனால இந்த மாதிரி சுற்றுச்சூழலை எங்களால் காப்பாற்ற முடியாமல் நிலைக்கு தள்ளுறது இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தான். ஆகவே இதை பரிசீலித்து சேலம் மாவட்ட ஆட்டோ டிரைவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுன்னா எங்களுக்கு ஓப்பன் பர்மிட் ஒன்றுன்னு இது மூலிமா கேட்டுக்கிறோம். பல முறை பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கோர்ட் பேப்பரே வாங்கினா கூட அது ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கையெழுத்தாகி திரும்ப பர்மிட் ஆகிறதுக்கு 7 மாதம் வரைக்கும் ஆகுது. அப்போ இந்த 7 மாதம் வட்டிக்கெல்லாம் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிறது ஆட்டோ டிரைவர்கள் தான். இதை இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கில் எடுக்குமா எடுக்காதாங்கிறது மக்களினுடைய பயன்பாட்டை யார் கேட்கறதுன்னு இருக்கு. ஒருவேளை இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளானுங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண மறுக்குதா இல்லை அதிகாரிகளை தடுக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. மற்ற எங்கேயுமே இந்த சேலத்தில் எதை எடுத்தீங்கனாலுமே வித்தியாசமாக இருக்கும். மக்கள் நடமாட இடம் இருக்காது, பொதுமக்கள் நடமாட இடம் இல்லாமல் வெறும் கடைகளாக மட்டுமே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விதிமுறைகளுக்கு மீறின சம்பவம் எல்லாமே சேலத்தில் மட்டும்தான் குறிப்பாக நடக்குது. இதுக்கெல்லாம் முடிவு வருமா? இது யார் கட்டுவார்கள்? மத்திய அரசு கட்டினா இது மத்திய அரசு இதுங்கிறாங்க. இவங்க பண்ணுவாங்களான்னா தெரியல. என்னது இது விஐபிகள் மட்டுமே வாழக்கூடிய நாடாக இருக்குது, பொதுமக்கள் வாழக்கூடிய நாடாக எனக்கு தெரியல. என்னைக்கு இது பொதுமக்கள் வாழ்கிற நாடாக மாறுதோ, பொதுமக்களுக்கு கேட்கறது கிடைக்குதோ, அன்னைக்கு தான் நிம்மதியான ஆட்சி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிகொடுப்பதாகவும் மத்திய அரசு சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் செயல்படுத்தி வரும் திட்டங்களை மாநில அரசு, அதிலும் குறிப்பாக சேலம் மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்துவதாக பகிரங்கமாக ஆட்டோ டிரைவர் செந்தில் புகாரளித்துள்ளார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.